குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு வேர்ல்ட் லைஃப் தமிழ் யூடியூப் சேனல் விளாக் அண்ட் வணக்கம் அன்பர்களே. நம்மளுடைய உலக வாழ்க்கை தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் பதிவுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் அன்பர்களே, இன்றைக்கி நம்மள ரூட் நம்பர் 16. ஸோ இன்றைக்கான சன்ரைஸ் எந்த ஸ்பாட் அப்படின்னா அன்பர்களே, அதாவது இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பாலக்காட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஊர். அதாவது பார்த்திங்கன்னா என்னை சுற்றிலும் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வயல்வெளியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா இந்த ஆக்சுவலாக அது வந்து ஏப்ரல் மே மாதம் அப்படின்னால ஸோ கொஞ்சம் காஞ்சிருக்கு. பட் மற்ற சுற்றி இருக்க இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசுமையாக தான் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் எந்த பிளேஸ் அப்படின்னா, நம்ம பாலக்காட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கண்ணம்பெரா அப்படின்ற ஊர். ஸோ இந்த ஊரில் தான் இன்றைக்கான சன்ரைஸ், அதாவது நான் நடந்து போயிட்டுருக்க இந்த பிரிட்ஜு இது பார்த்திங்கன்னா தோட்டுப்பாலம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜு மேலே நின்று தான் இன்றைக்கான சன்ரைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் அன்பர்களே. அன்பர்களே, அதாவது இன்றைக்கி ரூட் நம்பர் 16 அப்படின்றக்கூடிய இந்த கண்ணம்பெரா பகுதியில் அழகான சன்ரைஸ் பார்த்தாச்சு. நானும் நல்லாவே தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ இந்த சன்ரைஸ் பார்த்துட்டு அடுத்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய கோவில் தான் தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன கோவில் அப்படின்றது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அன்பர்களே. ஸோ வணக்கம் நண்பர்களே, அதாவது இன்றைக்கி நம்ம சன்ரைஸ் பார்த்து, அதாவது தொட்டுப்பாலம் அப்படின்னக்கூடிய அந்த பிரிட்ஜிலேருந்து சன்ரைஸ் பார்த்தோம். ஸோ அந்த பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோடு ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி டெம்பிள் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான கோவில் தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம கண்ணம்பெரா பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய புதுக்கோடு ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி கோவிலில் தான் இன்றைக்கான தரிசனம் பார்த்துட்ருக்கோம் அன்பர்களே. नजरिया लागे नहीं कहीं, ओ नजरिया लागे नहीं कहीं ना ஸோ அன்பர்களே, அதாவது இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய அதாவது புதுக்கோடு ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி இந்த டெம்பிள் தான் வந்திருக்கும். அண்ட் இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் பெர்மிஷன் கேட்டிருந்தோம். ஆனால் வாசுதேவன், ஸோ அவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருந்தோம், பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிகரன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தேவசந்திர கவுண்டில் தான் இருந்தாங்க. ஸோ அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா, இந்த அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலோட சரித்திரம் என்னங்க? ஹிஸ்ட்ரி கட்டிங்க ஒரு 600 இயர்ஸ் பேக் ஆகும். அதாவது 600 வருஷங்கள் 600 வருஷம் முன்னாடி. ஓகேங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு சின்ன கோவில் மட்டும்தான் இருந்தது. சரிங்க. நீங்கள் வீடியோவில் எடுத்துட்டு அந்த முன்னாடி ஆமாம். ஓகே, சரி. அந்த வனதுர்கா இருந்தேன். ஆமாம். அந்த கோவில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இங்கே வந்தோடனே இதெல்லாம் பட்டை மீன்ஸ் முன்னாடியில் ஓலப்பறை சொல்லுவாள். ஓலப்பறை. ஓ சரி சரி. ஓலப்பறை இந்த டைல்ஸுக்கு பதிலாக முன்னால எல்லாம் இந்த இதனோட
ஓடு வந்து ஓலப்பழம். ஓடுக்கு பகரம் ஓலை இருந்து ஓகே. அதெல்லாம் எரிஞ்சு போச்சு ஓ சரி சரி ஒரு நைட்டில். ஓ சரி. அப்போ வந்து அவள் பிரசம் வச்சு பார்த்தோன்னா ஓ அந்த பிரசத்தில் இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டி பகவதி இது பண்ணணும்னு சொல்லி ஓ இது தெரியறது சோழ ராஜாவோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓ அதாவது சோழர்களோட உடைய கட்டடக்கலையாமா இந்த கோவில் வந்துட்டு. ஓ சரி சரி சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரிங்க. தெரிஞ்சா இங்கேருந்து இங்கே திருத்தால சொல்லி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து டிஸ்டன்ஸு. ஓ சரிங்க. அங்கேருந்து நான் 6 பிராமணா இந்த சிலையை ஏற்றின்னு வந்து ஓ இங்கே வந்து பிரதிஷ்டித்தானாக்கும். ஓ சரி சரி சரி. கிழக்கே தெருமுக்கு மனா சொல்லி திருப்பையார் பக்கத்தில் பெருங்கோட்டுக்கரை சொன்ன தடத்தில் ஓ சரிங்க அவளாக்கு இங்கே தந்துரு. ஓ ஓகே ஓகே. அவங்க தான் உற்சவம் அந்த மாதிரி பிரதிஷ்டா தினம் கலபாபிஷேகம் அந்த மாதிரி உதயாசமன பூஜா இதுக்கெல்லாம் அவளே வரணும். ஓ சரி. அவள் வந்து பண்ணிட்டு போகும். ஓ ஓகே ஓகே. ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு இங்கே இங்கேருந்து. ஓ சரி சரி சரி. ஆனால் அவள் வந்து பண்ணிட்டு போகும். ஓ लगे नहीं कहीं लागे नहीं कहीं और नजरिया लगे नजरिया लागे नहीं कहीं. இயர்லி இங்கே விசேஷம் வந்து மெயினாக உற்சவம் வந்து நவராத்திரி கொலு நவராத்திரி கொலு ஆகும். அதுக்கு உற்சவம் ஒரு ஆனை. ஓகே. அப்புறம் வந்து 4 அக்ரஹாரத்துக்கும் வெளியில் போய் பகவதி வெளியில எல்லாம் போட்டு வருவோம். ஓ சரி. இந்த மாதிரி நல்ல ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல். அந்த அந்த டைமில் நீங்கள் 10 நாளைக்கும் இங்கே விசேஷம் இங்கே நடந்துட்டுருக்கோம். அந்த அந்த டைமில் ஒன்று வரணும். அந்த இது நல்ல இது. ஓ சரி. இത്രയും பெரிய ஒரு ஃபெஸ்டிவல். ஓ சரி சரி. 10 நாளைக்கும் கூட்டம் இருக்கும் இங்கே. 10 நாள் நடக்கக்கூடிய. ஓகே. ஸோ அதாவது அன்பர்களே, அதாவது நவராத்திரின்னு சொல்லக்கூடிய ஒரு கொலு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி எல்லாமே கொலு வச்சுட்ருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா உற்சவம் நடக்குமாமா. ஸோ அது வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த கோவிலோட வழிபாடு அப்படின்னா என்ன வழிபாடுங்க? வழிபாடு இங்கே பகவதி கோவிலில் எல்லா வழிபாடும் இருக்குது. ஆனால் அழல் சொல்லி ஒரு வழிபாடு. அழல்னு சொன்னால் மலையாளத்தில் மீனிங் வந்து துக்கம் தான். துக்கம், அதாவது துக்கம் அனுசரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துக்கம் சொல்லி கழிஞ்சால் எல்லாம் ஃபைனான்சியலி ப்ராப்ளம். ஓ ஓகே. அது மாதிரி யாருக்காவது உடம்புக்கு சரியில்லைன்னா அது அந்த மாதிரி என்ன இருந்தாலும் அதெல்லாம் துக்கம் தான். ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். கஷ்டம் தானே. அந்த கஷ்டத்துக்கு ஒரு நிவாரணம் ஒரு மற்ற சிங்கிள் இதுன்னுள்ளது மாதிரி இங்கே அழல் சொல்லி வழிபாடு. அழல்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது அன்பர்களே பார்த்தீங்கன்னா அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபேமஸாக பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா நம்ம கஷ்டங்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, துக்கங்கள் அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சு ஒரு வழிபாடு வந்துட்டு இந்த இடத்துல ஃபேமஸாக பார்க்கப்படுது. அண்ட் இந்த கோவிலை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரகாரம் இருக்குது, நிறைய அக்ரகாரம் இருக்குதுங்க. அது எத்தனை வருஷங்களாக இருக்குதுங்க? அது ரொம்ப வருஷமாக ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே இருக்குது சுற்றிலும். ஆமாம். இங்கே வந்து இந்த அக்ரகாரத்தில் தமிழ் பிராமின்ஸ் ஜாஸ்தியாக வந்துருக்கான். ஓகே. அவங்க வந்து தஞ்சாவூர் அந்த சைட்லேருந்து திருவாரூர்லேருந்து அந்த சைட்லேருந்து எல்லாம் வந்தவான்னு பழமக்காலம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வந்து எங்களுக்கு இங்கே லோக்கல் லாங்குவேஜ் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கிறது தமிழ் தான். இந்த மாதிரி தமிழ். ஓகே. பாலக்காடு தமிழ். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் திருவையாறில் இருக்கக்கூடிய அதிக பிராமின்ஸ் வந்துட்டு இங்கே அதிகமாக இருந்திருக்காங்களாமா, அந்த காலத்திலே வந்துட்டாங்களாமா. ஸோ இங்கே பேசுகிற லாங்குவேஜே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கலந்த மலையாளம் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் இல்லைன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் நான். ஸோ அதனால தான் அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்காக தமிழ்லேயே ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கோவிலுக்கு வரணும்னா எந்த ரூட்டில் வந்து வரணும்? நீங்கள் மற்ற தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுன்னா கோயம்புத்தூர் பாலக்காடு வழியாக வரலாம். ஓகேங்க. பாலக்காடுலேருந்து உங்களுக்கு புதுக்கோடு போட்டாலே வரும். அதாவது கண்ணம்பராலேருந்து பக்கம். கண்ணம்பராவிலேருந்து பக்கம். கண்ணம்பரைக்கு வரத்துக்கு உங்களுக்கு ஆலத்தூர்லேருந்து இது பண்ணி வரலாம். ஓ சரி. இதில் கூகுளில் போட்டால் வரும். அந்த கோவில் நடை வந்து திறந்துருக்க டைம் என்ன? நடை திறந்துருக்கிறது காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரை. ஓகேங்க. ஈவினிங் வந்து மற்ற 5 மணிலேருந்து 8 மணி வரை. இங்கே 3 நேரம் சிவேலி இருக்குது. சிவேலி பூஜை இருக்குது 3. சிவேலி நீங்களும் எடுத்திருப்பீங்க. ஆமாம் 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 எடுத்தோங்க. தெரிஞ்ச நித்திய சிவேலி சொல்லுவோம். நித்திய சிவேலி. அது மாதிரி ஊரில் பார்த்தா
திருவட்டாரம் அந்த மாதிரி பெரிய பெரிய கோவில் உண்டு. ஆமாம். மகாக்ஷேத்திரம் சொல்லி. ஆமாங்க. அந்த மாதிரி ஒரு மகாக்ஷேத்திரம். ஓ ஓ சரி சரி சரி. கோவில் கோவில் காவு அந்த மாதிரி உள்ளது காவில் கோவில் ஓகே ஓகே. மகாக்ஷேத்திரம். ஓ சரி சரி சரிங்க. அந்த மாதிரி நிறைய மற்ற ரொம்ப டிஃப்ரென்ஸாக ஒரு நிறைய பிரத்யேகங்கள் உள்ள கோவில். உண்மையிலே சொல்லப்போனால் அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணேஸ்வரின்னு சொல்லக்கூடிய படி அளக்கிற மாதிரி அந்த கை வந்துட்டு நமக்கு அன்னம் கொடுத்த மாதிரி ஒரு விக்கிரகம் இருந்தது, உள்ளே இருந்தது. சூப்பராக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ இந்த கோவிலோட சரித்திரங்களும் அன்பர்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு போய் நினைக்கிறேன். அண்ட் இந்த கோவில் சரித்திரங்கள் சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அண்ணன், அதாவது ஹரிஹரன் அண்ணன் தான் நமக்கு இவ்வளோ தூரம் நமக்கு கோவில் சரித்திரங்கள் எல்லாமே சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நன்றிகளை சொல்லிக்கலாம். எல்லாம் பகவதியோடு அம்பாளோட அனுகிரகம். ஓகே ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்னைக்கான கோவில் தரிசனம், அதாவது ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி கோவில் தரிசனம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பெரிய இதாக இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட சேர்த்து இந்த கோவில் தரிசனம் நானும் பார்த்துட்டு அண்ட் ரொம்பவே சந்தோஷம். தொடர்ந்து அடுத்த வாரம் என்ன மாதிரி இடத்துலேருந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அண்ட் என்ன மாதிரி கோவில் தரிசனங்களையும் அண்ட் அந்த கோவிலோட சரித்திரங்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேர்த்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அண்ட் தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம். டாடா மக்களே அண்ட் பாய்.